ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரூட் ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனாக போகும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி தான் காமிப்பாங்க. அம்மா அப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த லாஸ்ட் வருஷம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. அதுவும் உங்களுக்கு தெரியும்ல, மிஸ்டர் தன் போயிட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அது எப்படி ஓடிச்சுன்னே தெரில. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்களாம் வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்காக ரொம்ப சின்சியராக படிக்கிறோம். நாங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக படிக்கிறோம்லாம் தெரில. ஆனால் சி இருக்கா பார்த்தீங்களா, அவள் விழுந்து அடித்து படிச்சுட்ருக்கா. அவள் படிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, அவளுக்கு உடம்பு சரியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு படிச்சுட்ருக்காம்மா. கடைசியாக நாங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டோம். ஒரு வழியாக உங்களை நான் பார்க்க போகிறேன்னு எனக்கு சந்தோஷம்தாம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஸ்கூலை விட்டு போகிறேன் அப்படின்றதுல என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ சீக்கிரம் நான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதே என்னால் அதை அக்செப்டும் பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணாமலும் இருக்க முடியல. இந்த ஸ்கூலுக்கு நான் வரும்போது இந்த அளவுக்கு நான் ஸ்கூலை மிஸ் பண்ணுவேனான்னு யோசிக்கவே இல்லை. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா, இவளுங்க எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போதே இங்கே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு எக்ஸாம்ஸில் எழுதிட்டு அப்படியே ரொம்ப சோகமாக வந்து நின்றுட்டுருப்பாங்களா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்துட்டு நின்றுட்டுருப்பாளுங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கத்துவாங்க, நம்ம ஒரு வழியை படித்து முடிச்சிட்டோண்டி, நம்ம கிராஜுவேட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து கத்திட்டு இருப்பாளுங்க, ஆமாடி நம்ம கிராஜுவேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. 8 ஹவர்ஸ் ஸ்கூலிங் இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஃபேவரட் டீச்சர் இருந்தால் அவங்கள கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம பசங்க 24 மணி நேரமும் டீச்சர்ஸ் கூட இருந்திருக்காளுங்க. அப்புறம் எப்படி மிஸ் பண்ணாமல் இருக்கிறது? எல்லாரும் டீச்சரை ஹக் பண்ணிவிட்டு அவங்க எமோஷன்ஸ்லாம் வந்துட்டு அள்ளி தெளிச்சிட்ருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டீச்சர்ஸும் அவங்க எமோஷன்ஸ்லாம் அள்ளி தெளிச்சிட்ருக்காங்க. அப்புறம் என்ன, கிராஜுவேஷன் செரிமனியும் சூப்பராக முடியுது. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே ஸ்கூல் இப்போ முடிச்சிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருப்பாளுங்களா. அப்போ நம்ம சி வழக்கம் போல் வந்துட்டு எனக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போது ஏரோஸ்ட்ரஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ணுவாங்களா. நம்ம ஹீரோயினோட பிளேட்டில் மட்டும் ரோஸ் இருக்கும். நம்ம ஹீரோயின் அதை வந்துட்டு யார் வச்சுருப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் சியோட தட்டில் பார்த்தா அதை காணோம். ஏன்னா நமக்கு மட்டும் ரோஸ்லாம் தராங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம பண்ணோட அப்பாவை காமிச்சா, அவர் வந்துட்டு ஒரு மோதிர பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது நான் வந்து இப்போ கொடுக்குறது தான் சரியாக இருக்கும்னு தோணுது. இல்லையே, இது ரொம்ப சீக்கிரம்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை இல்லை, நீங்கள் எப்படி அப்படி நினைக்கலாம்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் வந்துட்டு அவள் கொஞ்சம் வருஷத்தில் வந்து காலேஜ் முடிச்சிருவா. அப்புறம் எங்கே டைமே இருக்காது. கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல பொண்ணுக்கும் பையனுக்கும். அதெல்லாம் எப்படி சுத்தமாக டைம் இருக்காது. நம்ம இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரை வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் அப்பாவுக்கு மனசு வரல. அதனால தான் அவரை அவாய்ட் பண்ண முடியாமல் வந்துட்டு தவிச்சிட்ருக்காரு மனுஷன். கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் அம்மாவும் வந்து அந்த கஷ்டத்தில் அனுபவிச்சுட்ருக்காங்க. இங்கே ஃப்ளைட்டில் ரோஸை பார்த்த நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்க கிரீட்டிங்கும் பார்த்து படிக்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, பரவாயில்லையே, உன்னோட ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனை வந்துட்டு நீ க்ராஸ் பண்ணிட்ட. அதே மாதிரி உனக்கு நம்ம ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல, நீ வந்தோடனே வந்துட்டு தாய்லாண்டில் நம்ம மீட் பண்ணலாம் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதி வச்சுருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அது பார்க்கும்போதே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா போன எபிசோட்லேயே வந்துட்டு ஓரளவுக்கு 2 பேரும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை இன்னும். பட் ஆனாலும் அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஏதோ மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யுது ஹீரோ மேலே. அதனால அதெல்லாம் யோசித்து சிரிச்சிட்ருக்காங்களா. இங்கே நம்ம ஹீரோ வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. ரொம்ப கேஷுவலாக படிக்கிறாராம். அப்போ பேரி வந்தவர், இந்த மாதிரி ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னது தான். நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே ஜன்னலை போய் எட்டி பார்த்துட்ருக்காரு. என்னமோ ஃப்ளைட் வந்து இப்போவே அவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்களா. அவங்க தாய்லாண்டில் வந்துட்டு காலேஜுக்குமே வந்துட்டு யூனிஃபார்ம் தான் போட்டு போகணும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க யூனிஃபார்ம் மாதிரி தான் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வீட்டு சர்வன்ட் வந்தவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் வந்திருக்குமா. அப்படியா, சரி கொடுங்க. அம்மா அப்பா எங்கே? அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க, காலையில் ஃபங்க்ஷனுக்காக போயிட்டாங்க. சரி சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அந்த கிஃப்ட் வாங்கிட்டு போவாங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பொக்கே இருக்கும். அது கொடுத்தது வந்துட்டு நம்ம பண்ணோட அண்ணன் தான், மார்க் தான் கொடுத்துருக்கான். அதை பார்த்துட்டு ஆ நல்லா தான் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அது கீழே வச்சுருவாங்க. சரி இன்னொரு கிஃப்ட் இருக்கே, அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒயிட் ரோஸ் இருக்குது. அந்த ஒயிட் ரோஸ் மேலேயே வந்துட்டு நாங்னு எழுதியிருக்கு. என்னடா இது அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு க்ரீட்டிங் இருக்குமா, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி படிப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உன்னோட ஃபஸ்ட் டே ஆஃப் த யூனிவர்சிட்டிக்கு குட் லக், நல்லா படிக்கணும் சரியா. அப்புறம் வந்துட்டு எந்த ஒரு வகையிலும் டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது, படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும், மனசை வந்துட்டு ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கணும். அதெல்லாம் படிக்கும் போது நமக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சார் தான் அனுப்பியிருக்காருன்னு நினச்சிட்டு. அதனால் சிரிச்சுக்கிட்டே, என்ன இவர் இன்னும் மாறலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே படிப்பாங்களா. நெக்ஸ்ட்டு என்ன முக்கியமான லைன் எழுதியிருக்காருன்னா, பின் குறிப்பில் நீ வந்துட்டு எனக்கு கொடுத்த ப்ராமிஸை மறக்கக்கூடாது புரியுதா அப்படின்னு எழுதியிருக்காரு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுட்டு தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தான் வந்துட்டு
ரெட் ரோஸ் ஒரு பொக்கே வந்தாலுமே ஒயிட் ரோஸ் ஒன்று தனியாக இருந்தால் அது ஒரு அட்ராக்ட் தான் ஆகுது போல இருக்குது. நம்ம ஹீரோயினும் சாய் வந்துட்டு ஒரே காலேஜ் தான் போல இருக்குது. அதனால நம்ம ஹீரோயின் வந்து சாய் ஹேக் பண்ணிவிட்டு, ஏய் பரவாயில்லடி நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ் தான், இங்கேயே நம்ம வந்து ஃபன் பண்ணலாம். உனக்கு ஒன்று தெரியுமா, காலையில் வந்துட்டு நான் வந்து முடிய ஜடை போட போயிட்டேன், அப்போ தான் ஞாபகம் வந்தது நம்ம இனிமேல் அதெல்லாம் பண்ண வேண்டாம்ல. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி நம்ம வந்து எப்படி வேணால் ஃப்ரீயாக சுற்றலாம். பாடி டைம் ஆச்சு. எதுக்கு டைம் ஆச்சு, அசம்பிளி கூட கிடையாதுடி நம்மளுக்கு. ஆமாம்ல, இனிமேல் நம்ம காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கத்திட்டு இருக்காங்களா. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே நின்று பார்த்துட்ருக்காரு சைலண்ட்டாக. அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாரா. அப்போ சாய் பார்த்துட்டு, அது என் அண்ணனோட கார் தானே, எங்கடி எங்கே, அவன் இங்கே தாண்டி இருந்தான். நீ சும்மா யாரையோ பார்த்துட்டு பேசுகிற, இல்லை அவன் தானே, சரி வாடி வாடி நம்மளுக்கு டைம் ஆச்சு, நம்ம வந்துட்டு கிளாஸ் போகலாம், நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து ஓடுறாங்க. இங்கே மார்க்குக்கு வந்துட்டு அவங்க அப்பா அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு கிளினிக் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. அது கிளினிக் மாதிரி இல்லை, ஒரு பங்களா மாதிரி இருக்குது. பட் அது நம்ம கிளினிக்னு நான் சொல்கிறாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அதனால வந்துட்டு அந்த கிளினிக்கில் ஒருத்தர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரா. இந்த இடத்துல இது இருக்குது சார், அந்த இடத்துல ஃபார்மசி இருக்குது, அங்கே தான் எமர்ஜென்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரா. அப்படியே வந்துட்டு வாங்க வாங்க உங்கள் டீமுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமெல்லாம் காமிப்பார். அதில் ஒரு வார்ட் பாய் 2 நர்ஸு அப்படிலாம் இருப்பாங்களா. அதில் ஒரு நர்ஸ் வந்துட்டு உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் சார், அவங்க பேர் தான் நேஹா அப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா. அந்த பொண்ணு வந்துட்டு என் பேர் தான் சார் நேஹா, நான் இனிமேல் உங்களுக்கு வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். இவர் வந்துட்டு ஃபார்மில் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவார். போகும்போது அவளை வந்துட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போவார். அதே மாதிரி அவளும் வந்துட்டு இவரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்கா, மேபி இருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இப்போ தான் அவங்களுக்குள்ள ஏதாவது ஸ்பார்க் ஆகுதா, அதுவும் இருக்கலாம். நம்மளுக்கு போக போக தெரியும். இன்னும் 2 எபிசோடில் வந்துட்டு எத்தனைலாம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இங்கே நம்ம சிஏ காமிச்சா அவள் சொன்ன மாதிரியே ஒரு கேஃபே ஓப்பன் பண்ணியிருக்கா. அப்போ அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, என்னப்பா இந்த இன்டீரியர் டிசைன்லாம் இவ்வளோ அழகாக இருக்குல்ல, இதுக்கெலாம் அந்த தம்பி சாய் அதாவது இந்த இடம் நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம சியோட அம்மா வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. சாயோட பேரை வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. உடனே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம்மா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா நம்ம சாய் தான் வந்துட்டு இந்த கெஃபே ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ அது வந்துட்டு நம்ம சிக்கு தெரியாமல் வேறு பார்த்துக்க சொல்லியிருக்கான். அதனால தான் 2 பேரும் மறைச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம சி இங்கே என்ன சொல்கிறான்னா, அம்மா ஆண்டி நீங்கள் 2 பேரும் என் மேலே வந்து நம்பிக்கை வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் அதுக்கு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம சாய் வருவான். இந்தாங்க உங்களுக்கு நான் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, நீ இந்த அளவுக்கு ஒரு நல்ல பையனாக இருக்க. நான் மட்டும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக ஒன்று தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். இல்லை இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீ வந்துட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கணும்டி, அப்போ தான் நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணியிருக்க முடியும். அமைதியாக இருடி, சின்ன பையன் முன்னாடி அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம சாய் வந்தவன், சீவா லஞ்ச் சாப்பிட்லாம், அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ணலாம். ஓகே. அப்படியே அவங்க கேக் அரேஞ்ச் பண்ணும்போது 2 பேரும் வந்துட்டு அந்த கிளாஸ் பாக்ஸ்குள்ளே ஒரே டைமில் கை வைப்பாங்களா. 2 பேர் கையும் லைட்டாக டச் ஆகிடும், அவ்வளோதான். 2 பேரும் பார்த்துப்பாங்க, ஆனால் வந்து உடனே கை எடுத்துருவாங்களா. அப்போ நம்ம சாய் கேட்பான், நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கே. ஆமாம், யார் இருக்க மாட்டா சொல்லுங்கள், என்னோடய பேரில் எனக்குன்னு ஒரு கேஃபே. அப்போ இது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தானே இருக்குது, என்னமோ எனக்கு வந்து ஒரு கனவு உலகத்தில் வாழற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாளா. அப்போ தெரியாமல் வந்துட்டு அந்த கேக்கோட க்ரீம் கொஞ்சம் வந்துட்டு அவள் தலையில் பட்டுரும். ஸோ அதனால் அவன் வந்துட்டு க்ரீம்னு சொல்லுவானா. என்ன சொல்கிறீங்க, அதோ க்ரீம் உன் தலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவன் கையை பிடிச்சி அதை வந்துட்டு எடுத்து விடுவான். ஓகே அப்படி சொல்லி பார்த்துட்ருப்பாளா. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது, கண்டிப்பாக நீ வந்து இந்த கேஃபே வந்துட்டு நல்லா நடத்துவேன்னு எனக்கு தோணுது. அப்படியா. ஆமாம், யார் வந்துட்டு ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களோ, கேக்கும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா கேக்குக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்குமா. நம்ம வந்துட்டு ரொம்ப பேட் மூடில் இருந்தோம்னு வச்சுக்கோயேன், கேக் கருகி போயிடும். ஸோ அதனால் நீ இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும்போது தெரியுது, இந்த கேஃபே நீ வந்துட்டு ரொம்ப நல்லாவே ரன் பண்ணுவேன்னு. அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ், நானும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே நம்ம வந்துட்டு சாய்க்கு தான் வீடியோ கால் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் என்ன பேசிகிட்டு இருக்கானா, சாய் உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் வந்து என்கிட்ட சுத்தமாக பேசவே மாட்றா, ஒரு வீடியோ கால் கூட இது வரைக்கும் அவள் வந்ததே கிடையாது. அவள் வாழ்க்கையில் நான் ஒரு பங்காக இருக்கேன்னானே எனக்கு தெரில. இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு மனுஷி, அவள் ஒன்றும் வந்துட்டு ஒரு பொருளோ ஒரு விஷயமோ கிடையாது. அவளோட வாழ்க்கையில் நீ ஒரு பார்ட்டாக இருக்கிறது புரியுதா. அது என்னமோ சரிதான், ஆனால் நீ ஒரு வீடியோ கால் பண்ணுறிய, அது வரைக்குமாவது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி நீ என்னோடய சார்பாக நீ கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கோ சரியா. நாங்கள் பார்த்துக்கணுமா, டேய் நான் என்னை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை, என் பின்னாடி அவ்வளோ பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னது அதெல்லாம் முடியாது, உன் பின்னாடி சுற்றுறவனுங்க உன்கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பெர்மிஷன் வாங்கணும். அது சரி, ஏன் உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஏன்னா நான் உன்னை நினச்சி கவலைப்படுறேன்ல அதனால தான். சரி நீங்கள் வரேன்னு சொன்னேன், ஏன் வரவே இல்லை.
அதுவா லாஸ்ட் டைம் வந்துட்டு அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால வர முடியல. ஆனா அடுத்த வருஷம் வருவேன். ஏய் அப்படியா? சூப்பர். அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்ல? ஆ ஏன் நீ வந்துட்டு நான் இருக்கணும்னு நெனைக்கிற? ஏன்னா, நம்ம 2 பேரும் ஃபன் பண்ணலாம். இங்க ஜாலியா இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே நல்லா தானே இருக்கும். அப்படிலாம் சொல்றான். அவ்வளோதான். இங்க அவளுக்கு வெக்கமா வருது. அவனால அவ எமோஷன்ஸ கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால அந்த வீடியோ கால்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தனியா சிரிச்சுட்டு இருக்கா. அப்புறம் எங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு நம்ம சீய பார்க்க வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வேற சொல்லுவாங்க, "சி நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. சிய மிஸ் பண்ணியா? இல்ல கேக்க மிஸ் பண்ணியா?" "ஆ நான் சியோட கேக்க தான் மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லுவாங்களா. "சரி, சரி வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் புதுசா லான்ச் பண்ண கேக்க எடுத்துட்டு வரேன்." "சரி நீ இப்போ ஸ்கூல் போயிட்டேன்னா, நீ யூனிவர்சிட்டி போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் இத யார் பார்த்துக்கிறா?" "ஆன்டி, அம்மா இருப்பாங்க. அப்படி இல்லன்னா சாய் பார்த்துப்பாரு." ஓ! சாயா! பார்றி 2 பேரும் வந்துட்டு இப்பவே ஒண்ணா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாய் என்னோட பிசினஸ் பார்ட்னர். அவ்வளதான். புரியுதா? நான் போய் உங்களுக்கான கேக் எடுத்துட்டு வரேன்." ம். சரி, சரி. ஓகே. அப்படி சொல்லிட்டு இங்க அவளுங்க நம்பவே இல்ல. ஓட்டிட்டு தான் இருக்காளுங்க. அப்புறம் நம்ம சி வந்துட்டு கேக்லாம் எடுத்துட்டு வந்துருவாளா, நம்ம ஹீரோயின்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சி என்ன கேட்பான்னா, "மிஸ்டர் தன் எப்படி இருக்காரு?" "என் அண்ணன் இப்ப தான் வந்துட்டு ஒரு அம்பாசிடரா வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்ப தான் வந்தான். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு அமெரிக்காவுக்கு அம்பாசிடரா போயிடுவான்." "ஓ! அப்படியா? அமெரிக்கா போறாரா? ஏன்டி நீலாம் அவர்கிட்ட பேசுறதே இல்லையா?" "இல்லடி. கிராஜுவேஷன் லாஸ்ட் டேல பார்த்து பேசினது. அவ்வளதான்." அப்படியே யோசிச்சு பாப்பா, நம்ம ஹீரோ என்ன பேசினாருன்னு சொல்லி. "சி நீங்க பாரும்மா, உனக்கு வந்து எங்க படிக்கணுமோ சொல்லு, நான் அங்க படிக்க வைக்கிறேன். அதே மாரி வேலைக்கு வரும்போதும் நான் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்." "ஓ! அப்படியா? அப்படின்னா நீங்க உங்க கூடயே என்ன வேலைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா?" "இல்ல, இல்ல அது முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு பல இடத்துக்கு போயிட்டே இருக்க மாரி இருக்கும். என் வேலை அப்படிதாம்மா. ஆனா வந்துட்டு உனக்கு தான் எங்க அம்மாவோட கடைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ பார்த்துக்கணும் தானே? அதெல்லாம் நீ வந்துட்டு இந்த மாரி ஊர் ஊரா போயிட்டு இருந்தேன்னா பார்த்துக்க முடியாது இல்லையா?" அதுவும் கரெக்ட்டு தான்." அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா, இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, அன்னைக்கு அவர் வந்துட்டு இந்த மாரிலாம் சொன்னாரு. இந்த மாரி கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், "நீ சொல்ற இடத்துல நான் உனக்கு வேலைக்கு சேர்த்து விடுறேம்மா" அப்படிலாம் சொன்னாரு. ஆனா, எங்கன்னே தெரியல அவரு. "ஏய் நீ வேணா அவர்கிட்ட பேசி பாருடி. அவர் இங்க வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு." "அவர் எப்படி இங்கலாம் வருவாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல சொல்லிடுவாளா, அப்ப நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி அவுட் ஆஃப் மூட் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோட டாபிக் வந்ததுக்கப்புறம். அவங்களுக்கு இங்க உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னே தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம சாய் தான் வந்துட்டு ரொம்ப ஷாக்கா பார்ப்பாளா, "என்ன இப்படிலாம் பேசுறா? சி இப்படிலாம் பேசுவாளா?" அப்படின்ற மாரி பார்ப்பா. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, அவர் வந்துட்டு அப்ராடா சுத்திட்டு இருக்காரு இல்லைங்களா, அவரோட வேலை விஷயமா. அப்புறம் எப்படி இங்கலாம் வரதுக்கு அவருக்கு டைம் இருக்கும்? ஓ! ஆமால்ல. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்களா, அங்க வந்துட்டு அந்த பேரி இருப்பாரு. உடனே, "குட் பேரி நீங்க வந்துட்டீங்களா?" "ஆமாமா நான் வந்துட்டேன். ஆக்சுவலி தன் வந்துட்டு கொஞ்சம் கிஃப்ட்லாம் குடுத்தாரு. அது குடுக்க தான் வந்தேன்." அப்படி சொல்லும்போதே நம்ம ஹீரோயின் வந்து சோகமாயிடுவாங்க. ஏன்னா, இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் பார்க்கவே இல்ல. கிராஜுவேஷனுக்கு 1 வருஷம் முன்னாடியும் பார்க்கல. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்கூல்ல இருந்துட்டு போனதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொன்னாரு இல்லைங்களா, ஒரு லாஸ்ட் மீல் அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா, அந்த சோகத்திலேயே வந்துட்டு அவங்க முகமே வாடிடும். அப்போ அவர் வந்துட்டு இந்த மாரி அவர் வந்து எல்லாரையும் மிஸ் பண்ணாராம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு புரியுது. அவங்களும் சேர்த்து தான் சொல்றாங்கன்னு. ஆனாலும் அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பாங்களா, ஹீரோயினுக்கான கிஃப்ட் மட்டும் தனியா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட குடுப்பாங்க. அத பார்த்தோனே தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சமா சிரிப்பாங்க. அவர் குடுத்துட்டு கிளம்பலான்னு போவாரா, அந்த டைம் வந்துட்டு கரெக்ட்டா மார்க் வந்துருவான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, "அந்த திங்ஸ்லாம் நான் குடுத்துட்டேன்ப்பா." "குடுத்துட்டீங்களா?" "ஆமா நான் குடுத்துட்டேன்." "சரி நான் கிளம்புறேன்." அப்படி சொல்லிட்டு போவாரா, நீங்க வந்துட்டு ஆன்ட்டி பார்த்தீங்களா?" பார்த்தேன்ப்பா. அவங்கள பார்த்து தான் குடுத்தேன்." "ஓ! அப்புறம் அவங்க?" அவங்க வந்தாங்கப்பா. அவங்க வந்துட்டு அவங்க கிட்டயும் அவங்களுக்கு குடுக்க வேண்டியத குடுத்துட்டேன்." "நீங்க இவ்ளோ கவலைப்படுறதா இருந்தா, நீங்களே வந்து வர வேண்டியதானே?" அதுக்கு நம்ம ஹீரோக்கு இன்னும் பதிலே இருக்காது. அவரு எங்க? அவரு தான் வந்துட்டு ப்ரொபோசலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின இன்னும் மீட் பண்ணவே இல்லையே! இன்னும் தைரியம் வரல போல இருக்கு நம்ம ஹீரோக்கு ஹீரோயின மீட் பண்ண. இங்க ஹீரோயின் அம்மா பேசிட்டு இருப்பாங்க. "என்னப்பா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா?" ஆமா ஆன்ட்டி. அதனால தான் அப்பா சொன்னாரு, ஃபர்ஸ்ட்டு போயிட்டு நாங்கோட வீட்டுக்கு போயிட்டு வாடான்னு. அதனால தான் வந்தேன்." "ஓ! அப்படியா? சரிப்பா என்கிட்ட வந்து 2 மூவி டிக்கெட்ஸ் இருக்கு. நீயும் நாங்க வேணா வெளிய போயிட்டு வரீங்களா?" அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால அம்மா என்ன பேசுற அப்படின்ற மாரி பார்ப்பாங்களா, ஆனா அவனே என்ன சொல்வான்னா, "இல்ல ஆன்ட்டி எனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாசல் சர்ஜரி இருக்கு." என்னது நாசல் சர்ஜரியா? ஆமா. எனக்கு வந்து நெறைய வந்துட்டு சைனஸ் பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க. அதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கும் அந்த சர்ஜரி. என்னன்னு சொல்லுங்க, அவங்க வந்துட்டு லைட்டா அவங்க மூக்குல இருந்து அதெல்லாம் வரும் அப்படிலாம் சொல்லுவானா, இங்க நம்ம ஹீரோயின் அம்மா அப்பதான் வந்துட்டு ஒயிட் கலர்ல ஒரு சாஸ் ஊத்திட்டு இருப்பாங்க. அத அவன் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். "போதும் போதும்ப்பா சர்ஜரி பத்திலாம் பேசினது போதும்." சரி லேட் நைட் மூவி பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இல்ல, இல்ல ஆன்டி அதுவுமே முடியாது. என்னன்னு சொல்லுங்க, எனக்கு அப்போ வந்துட்டு த்ராட் சர்ஜரி ஒண்ணு இருக்கு. த்ராட்ட கட் பண்ணிட்டு உள்ள இருந்து கொஞ்சம் பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் வெளிய எடுப்போம். போதும் போதும்ப்பா, போதும். சரி காலையில காலையில வந்துட்டு அந்த த்ராட் சர்ஜரி சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேஷண்ட்டோட வந்துட்டு பர்ஸ்லாம் வந்துட்டு இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணி, "ஏப்பா போதும்ப்பா, போதும்.
நீ வந்துட்டு சர்ஜரியை பார்த்துக்கோ சரியா? ஓகே ஆண்டி. நம்ம ஹீரோயினா ரொம்ப சந்தோஷம்ப்பா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவனுக்கு மெசேஜ் வருமா அதனால அவன் ஆண்டி எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன். சாரி என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. சரிப்பா சரிப்பா. பாய் அண்ணா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனுப்புவாங்களா? அமைதியாக இரு அவனை போய் அண்ணன் கூப்பிட்ற அப்படி சொல்லுவாங்க அவங்க அம்மா. அதுக்குள்ளே அவன் கண்டுக்காமல அங்கேருந்து போயிடுவான். அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, சரி அவனை பற்றி என்ன யோசிக்கிற? அம்மா ஒரு சர்ஜரி மிஷின் எப்போ எப்படி சர்ஜரி பண்ணணும் அப்படின்றது மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கான். என்னங்க என்னால் சுத்தமாக முடியல. நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த மார்க்கை வந்துட்டு நம்ம பொண்ணு கூட வெளியே அனுப்ப சொன்னீங்க. ஆனால் அந்த மார்க் சரியான தொல்லைங்க. எப்போ பார்த்தாலும் சயின்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கான். அப்பா கடவுளே என்னால் முடியல. சரி நீங்கள் என்கிட்ட ஒன்று சொல்லுங்கள். எதுக்கு வந்து நம்ம பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள்மா. அவன் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட பையன். அப்புறம் இன்னொரு விஷயம் அவன் நல்ல வேலையில் இருக்கான். அவன் வந்து வெல் செட்டில். லைஃப்பில் வந்துட்டு அவனுக்கு எல்லாமே இருக்கே. அது மட்டும்தானா? ஆமாம்மா அது மட்டும்தான். நீ ஒன்று புரிஞ்சுக்கோ. நம்ம வந்து நம்ம பொண்ணை அவ்வளோ லவ் பண்ணுறோம். அவளை வந்துட்டு வேற ஒருத்தவங்கிட்ட கொடுக்க முடியாது இல்லையா? இவனா நம்பிக்கையான பையன். அதனால நம்பி கொடுக்கலாம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னால் முடியலங்க அவனை வச்சுட்டு. இங்கே பாருமா உன்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீ எப்படியா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி 2 பேரையும் வந்து அனுப்பி விடணும். அப்போ தானே 2 பேரையும் புரிஞ்சுப்பாங்க. என்னமோ போங்க. ஆனால் வந்து பொண்ணுங்க விஷயத்தில் என்னது நானா? நீங்கள் இல்லை. அந்த மார்க் தான். அந்த பொண்ணுங்க விஷயத்தில் மட்டும் அவன் ஏதாவது வீக்குன்னு தெரியட்டும். அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே மார்க்கை காமிச்சா அந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் ஸ்னேகா வந்துட்டு காஃபி கொஞ்சம் ஸ்நாக்ஸு கொடுப்பாளா? என்ன ஆச்சு எதுக்கு இதெல்லாம்? அது என்ன சார் நீங்கள் வந்துட்டு லேட் நைட்டில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால தான் கொடுத்தேன். ஓ அப்படியா? அப்படின்னா சரி வாங்களேன். நீங்களும் என் கூட வந்து சாப்பிடுங்களேன். இல்லை இல்லை வேண்டாம். நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்களா? ஸோ இவன் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இப்படி சிரிச்சதே கிடையாது. இந்த பொண்ணை பற்றி சிரிக்கிறான்னா இன்னும் இவனை பற்றி நம்மளுக்கு தெரிய நிறைய விஷயம் இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினை காமிச்சா நம்ம ஹீரோ கொடுத்த எல்லா பொருளையுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெட்டு ஃபுல்லாக பொருளாக இருக்குது. அவளுமே நம்ம ஹீரோ மட்டுமே கொடுத்துருப்பாரு. இந்த பக்கம் வந்துட்டு குன்பாரி அவர்லேருந்து கேட்குறாரு நம்ம ஹீரோ கிட்ட, சரி நீங்கள் எப்போ போயிட்டு நாங்கள் பார்க்க போகிறீங்க? நான் ரைட் டைமுக்காக காத்திருக்கேன். நீங்கள் காத்திருந்தீங்கன்னா காத்துட்டே இருக்க வேண்டியதான் தம்பி. நான் இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன். அந்த மார்க் வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்தான். அவங்க பேசுகிறத பார்த்தா அவன் டெய்லி அந்த வீட்டுக்கு தான் போகிறான் போல இருக்கு. அவ்வளோதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. அப்புறம் வந்துட்டு இந்த பேரி போகிற மாதிரி இருக்குமா? நில்லுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக கேட்டியேப்பா. இங்கே பாரு இதான் உன்னோட புது ஃபோன் சரியா? இதில் வந்துட்டு ஆல்ரெடி நான் நேங்க்கு வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். அவள் வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அக்செப்ட் பண்ணிடுவா. அவகிட்ட பேசி எப்படியாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போப்பா உங்கள் லைஃப்பை. நீ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கணும் புரியுதா? இப்போ பாருங்கள் நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்துட்டு இவர் ஃபோன்லேருந்து நம்ம ஹீரோக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பாரு. பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நீங்களும் அவளுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ரெக்வஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் லெவலில் பேசி வாழ்க்கையில் முன்னேறுவீங்களா? இன்னும் வந்துட்டு டைம் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. போப்பா தம்பி அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கா பண்கிட்டேருந்து மெசேஜாக வந்துட்டுருக்கோம். நாங்கள் நீ என்ன பண்ணுற? அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஸ்வைப் பண்ணி விட்ருவாங்க. அதனால திரும்பி ஒரு மெசேஜ் வரும். என்ன பண்ணுற நீ தூங்கிட்டியா? இவன் வந்து என்ன சாவடிக்கிறானே அப்படின்ற மாதிரி. இல்லை தூங்கலை நீ என்ன பண்ணுற? நான் கிளாஸில் உட்காந்துட்ருக்கேன். சரிடா உட்காந்து தோலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் மெசேஜ் எதுவுமே டைப் பண்ணாமல் அப்படியே கீழே வச்சுருவாங்களா? அப்போ திரும்பி ஒரு மெசேஜ் வரும். இந்த பண்ணை நான் கொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா மெசேஜ் வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ அது நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்திருக்கு. என்ன பண்ணுறேன்னு கேட்டு வச்சிருக்காரு. அந்த மெசேஜை போட்டதுக்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோனை தூக்கி போட்டு கையெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் முடிக்கிறாரு. கடவுளே! சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அப்புறம் அவர் நொந்துக்கிறாரு. டேய் உனக்கு கேட்கறதுக்கு வேற கேள்வியே இல்லையா? போய் போய் என்ன பண்ணுறேன்னு மட்டும் கேட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நொந்துக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன அதெல்லாம் வந்து பார்த்து பயப்படுறாளா? அவங்க வந்துட்டு ரொம்பவே கேஷுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நிறைய கிஃப்ட்டெல்லாம் அனுப்புனாரு இல்லைங்களா? அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு, கூட அவங்களே ஒரு செல்ஃபி எடுத்து, தேங்க்யூ அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் அனுப்புகிறாங்க. அது பார்த்துட்டு அவரு, ஓ இதில் ஸ்டிக்கர்லாம் கூட அனுப்பலாமா? சரி அப்போ நான் கொடுத்ததுலாம் உனக்கு வந்துருச்சா? அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் வந்துட்டு வேறு எதுவும் கேட்காம அப்படியே வச்சிடுறாரா? நம்ம ஹீரோயின் என்னது அவ்வளோதானா? அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து எதுவுமே டைப் பண்ணாமல் வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மெசேஜே வரலையா? அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே காலே பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் யார் நீங்கள்? நான் தான். நீங்களா? நீங்களா கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கு தெரியுது. நீங்கள் வந்துட்டு சோம்பேறி. அதனால தானே மெசேஜ் பண்ணாமல் இல்லை இல்லை நீங்கள் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு தெரியாமல் தானே எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் இல்லை. ஃபோன் வந்து இருக்கிறதே கால் பண்ணுறதுக்கு தான். அதுவும் லேட் நைட்டில் வந்துட்டு ஃபோன்லாம் பார்த்தா கண்ணு போயிடும். ஆ வயசானவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? நம்ம ஹீரோ அதில் பயங்கர கடுப்பாயிடுவார். நாங் அப்படின்னு கத்துவாரா? நம்ம ஹீரோயின் சும்மா சும்மா தான் சொன்னேன். கோவப்படாதீங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு கிண்டல் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இல்லைங்களா? அதனால தான் சும்மா கிண்டல் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். சரி சரி உன் படிப்புலாம் எப்படி போகுது? நான் ஆல்ரெடி ஸ்கூல் நல்லாவே படிச்சிட்டேனே.
அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் நல்லா இருந்ததுனால எனக்கு இப்போ வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இல்லைப்பா, ஈஸியாக தான் இருக்குது. என்னது ஃபவுண்டேஷன்? நீ ஸ்கூலில் படிச்சியா? எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நீ எப்படி இருந்தேன்னு. போதும் போதும் அதெல்லாம் நிறுத்துங்க. எதுக்கு நீங்கள் பழசை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உன்னோட ஒரு விஷயத்தையும் நான் மறக்கிறதா இல்லை அப்படி சொல்வாரா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவரே என்ன சொல்வார்னா, சரி நீ இப்போ படிக்கிறியா இல்லை நாளைக்கு ஸ்கூல்? இல்லை இல்லை, நாளைக்கு வந்து லீவ் தான், ஸோ அதனால் நான் ஷாப்பிங் போகலான்னு இருக்கேன். யார் கூட? ஏன் கேட்குறீங்க? நான் கேட்டேன் நீ யார் கூட போகிறேன்னு. நான் தனியாக தான் போகிறேன், என் கூட யாரும் வரல. சரி போதும் போதும், தூங்குற டைம் ஆயிடுச்சு, தூங்கு. ஃபஸ்ட் அந்த சாக்லேட் சாப்பிட்றது நிறுத்து. போ போ ப்ரஷ் பண்ணிட்டு தூங்கு அப்படி சொல்லிட்டு பட்டுன்னு ஃபோன் வச்சுறாரு. ஏன்னா அவருக்கே வந்து அதுக்கு மேலே பேச முடியல, மனசு படபடன்னு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினா, அவருக்கு எப்படி தெரியும் நான் சாக்லேட் சாப்பிட்றேன்னு சொல்லி கேமரா தான் வச்சு பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இங்கே வழக்கம் போல் வந்து பண்ணடப்பா வந்துட்டு, என்ன பசங்களா எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா, வாங்க வாங்க. சரி சாய் நீ சொல்கிறா, என்ன நீ எதாவது டேட் போகலான்னு ஐடியா இருக்கியா? அப்பா எப்போ பார்த்தாலும் ஏன்ப்பா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க? நீ எங்களுக்கு ஒரு ரோல் மாடலும் நடந்துக்கோப்பா. பேசும்போதெல்லாம் பொண்ணுங்களை பற்றி பேசுகிற. சரி நீ என்கிட்ட ஒன்று சொல்லு, எங்களுக்கு ஏதாவது ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்கள எப்பயாவது எங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறியா? ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க? டேய் உங்கள் அம்மாவுக்கு நான் என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன், புரியுதா? அதை நினைக்கும் போதே எனக்கு வந்துட்டு படபடன்னு இருக்குது. அமைதியாடுறா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்குலாம் வந்து நல்ல நல்ல பொண்டாட்டிங்க வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறது தப்பாடா? சரி நீ சொல்லு, சி எப்படி இருக்கா? அவர் நல்லா தான் இருக்கா. ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், உனக்கு நான் எழுதின வீட்டை நீ கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துறியாமே. அது சும்மா தான். சரி என்னமோ நடத்திட்டு போ. டேய் நீ சொல்கிறா, நீ போய் நாங்கள் எப்போ போய் பார்க்க போகிறேன் இன்னைக்கு? இல்லைப்பா இன்றைக்கி நான் போகல. என்னது போகலையா? டேய் நீ அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீ என்றைக்குமே வந்துட்டு அவ கூட ஒரு டின்னர் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்காரு. ஆனால் இவனுக்கா இங்கே மெசேஜாக வந்துட்டுருக்கு. அதனால சாரிப்பா எனக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் நிறைய இருக்குது, நான் கிளம்புறேன். டே அப்படிலாம் இல்லைடா, பேஷண்ட்ஸையும் ஒய்ஃப் எல்லோரும் ஒரே டைமில் நீ வந்து பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு இந்த பக்கம் அவன் ஓடிடுறான். ஆளை விடுற சாமி, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சாயும் வந்துட்டு அவன் ஹெல்மெட் தூக்கி ஓடிடுறான். டே ஆனால் நீ சொல்லு, நாங்கள் உனக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது? அது என்ன, நாங்கள் வந்துட்டு சுட்டியாக இருக்கா. என்னடா நீ கேட்கும் போதில் இதே சொல்கிற. சரி விடு. ஆனால் வந்துட்டு நாங்கள் ரொம்ப நல்ல பொண்ணுறா. அவள் வந்துட்டு கொஞ்சம் குழந்தைத்தனமாக தான் இருப்பாள். ஆனால் அவளை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கே அவளை ரொம்ப பிடிச்சிரும். அப்படியா? ஆமாம். ஆனால் எனக்கு என்னமோ நாங்குக்கு யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே. நாங்கக்கா? ஐயோ நாங்க மாதிரி ஒரு பொண்ணுக்கு யாரையுமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைடா. நீ ட்ரை பண்ணு, உன் வேலையை மட்டும் பாரு. அப்படியா அப்படின்னு இவன் யோசிச்சுட்ருக்கான். சரி நீ வெளியே போறியாம்மா? ஆமாம் ஆண்டி. அப்போ நான் வந்துட்டு கடையை இன்னைக்கு பார்த்துக்க முடியாதே, எனக்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் செக்கப் இருக்குது. பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, சாய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? அவன் ரொம்ப நல்ல பையன் இல்லைம்மா. அவனை மாதிரி ஒரு பையன் மேலே உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இங்கே நம்ம வந்து தயங்கிட்டு இருப்பாளா, அதை பார்த்துட்டு அவங்க, இல்லைம்மா இல்லை நான் வந்துட்டு ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, ஜஸ்ட்டு சொன்னேன் அவனை பற்றி, அவ்வளோதான். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவனை மாதிரி ஒருத்தனை கடவுளை வந்துட்டு முன்னாடி காமிச்சிருக்காருன்னா அப்போ ஏதோ ஒன்று சொல்ல வர்றாருன்னு தான் அர்த்தம். நீ வந்துட்டு கண்டதை போட்டு யோசிக்காமல் உன் கூட இருக்கிறவங்கள பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லாயிருக்குன்னு தான் நான் சொல்கிறேம்மா, வேறு எதுவும் இல்லை. ஆ ஓகே ஆண்டி, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வா. இங்கே நம்ம ஹீரோயினா சி கால் பண்ணிவிட்டு, ஏய் சி ஏண்டி வர மாட்டுற? ஏய் சாய் வரலையா அவங்க கூட? அவளும் வரலன்னு சொல்லிட்டாடி. சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி, அதனால தான் வரல அப்படின்னு பேசிட்டு வந்துட்டுருப்பாளா. அப்போ இங்கே கரெக்டாக சாய் நிற்பான். சாய் வந்துட்டு அவகிட்ட காஃபி கொடுத்துட்டு, நீ சாப்பிட்டியா? நான் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன், சரியா? அது சாப்பிட்ரு. ஓகே. அவளுக்கு நல்லாவே தெரியுதா அவன் ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறான்னு. அதனால தான் வந்துட்டு சிரிக்கிறா. பட் ஆனாலும் அதை வந்து அவளுக்கு டெவலப் பண்ண பெருசாக விருப்பம் இல்லை. இங்கே நம்ம ஹீரோயின் மாலில் வந்துட்டு இருப்பாங்களா, நம்ம ஹீரோயின் நிற்பாரு. என்ன நான் ஏதாவது பேய தான் பார்க்குறேன்னா? ஏன் உன்னால் என்னை நம்ப முடியலையா? ஆமாம். நீங்கள் வந்து திடுதிடுப்புன்னு இங்கே வந்து நிற்கிறீங்க. சரி நான் உங்களுக்கு வந்துட்டு வணக்கம் வைக்கணும், இந்த பொருள்லாம் கொஞ்சம் எங்கிட்ட வாங்குறீங்களா? நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி பேக்கெட்டில் கை வச்சு ஸ்டைலில் நிற்பாரா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பொருளை எங்கிட்ட வாங்கிக்கிறீங்களா அப்படி சொல்லும்போது தான் வாங்குவார். அப்புறம் நம்ம ஹீரோயினை வந்துட்டு வணக்கெல்லாம் வச்சுட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எங்கே தான் இருப்பேன்னு சொல்லி? எனக்கு தெரியாதுப்பா, இது வந்துட்டு கோஇன்சிடென்ஸ் தான். கோஇன்சிடென்ஸா? அப்போ சரி ஓகே, அந்த பொருள்லாம் கொடுங்க, நான் கிளம்புறேன். சரி சரி நீங்கள் ரொம்ப கோவப்படாத, வா வா. நான் வந்துட்டு எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்தேன். நம்ம வந்துட்டு உனக்கு கிராஜுவேட் ஆனதுக்காக நான் உனக்கு எதுவுமே பண்ணல இல்லையா, ஸோ அதனால் உனக்கு நான் ஒரு லஞ்ச் வாங்கி தரேன், ஓகேவா? ஆனால் நான் ஆல்ரெடி வந்துட்டு செகண்ட் இயர் ஆஃப் யூனிவர்சிட்டியில் இருக்கேன். அதனால என்ன இருக்குது, அவ்வளோ ஒன்றும் டைம் ஆகலைல்ல. அப்புறம் உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, இந்த மாதிரி வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போக சொல்லி, சரியா? அப்புறம் உங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்லிவிடு, இந்த மாதிரி நான் தான் உனக்கு வந்துட்டு லஞ்ச் வாங்கி தரேன் அப்படின்றத. ஓ அப்படின்னா சரி. நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு சிஎம் கூட்டிகிட்டு வரட்டுமா? அப்போ எல்லாருமே சேர்ந்து ட்ரீட் என்ஜாய் பண்ணலாம்ல. அதெல்லாம் முடியாது. நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன் சிஎல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரீட்டில் வரான்னு சொல்லி?
அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேறு யாராவது இருப்பாங்க, புரியுதா? இப்போ வா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினும் பின்னாடி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம சி வந்து சாய் கூட போயிட்டுருப்பானா, அப்போ வந்துட்டு அவளுக்கு இந்த பைக்கில் போகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவளுக்கு என்னமோ வந்துட்டு சுட்டெரிக்கிற வெயில்ல வேர்த்து ஊத்துற மாரி இருக்கு. அதனால வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாளா, அப்போ வந்துட்டு ஒரு கார் போகும். அந்த கார் போம்போதே அப்படியே ஹீரோவும் இவளும் வந்துட்டு அந்த கார்ல இருக்க மாரி ஃபீல் பண்ணுவாளா, அப்போ கரெக்ட்டா வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு அவ கைய எடுத்து கிஸ் பண்ற மாரி இருக்கும். அப்போ வந்துட்டு கைய எடுத்து விடுவாளா, எடுக்கும்போது தான் இங்க வந்துட்டு கத்திருவா. சாய் வந்து அத பார்த்துட்டு என்ன சொல்லுவானா, "நீ வேணா இன்னும் கூட என்ன டைட்டா ஹக் பண்ணிக்கோ. ஒண்ணும் எனக்கு பிரச்சனை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோ, ஹீரோயினும் வந்துட்டு லஞ்ச்ல இருப்பாங்களா, சரி நீ இப்போ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு இருக்கியா? ஆ எனக்கு ஒன்றும் பெருசா ஐடியா இல்ல. அப்பாவும் வந்துட்டு அது அப்புறமாட்டி யோசிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா உங்க அப்பா தான் வந்துட்டு எல்லா முடிவும் எடுக்கிறார் போல இருக்கு. அப்படியா? என்ன முடிவு? அதுதான் உங்க அப்பா வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கார் போல. என்னலாம் யார் கல்யாணம் பண்ணுவா? யாருக்கு தெரியும்? மேபி ஒருத்தவங்க வந்துட்டு அதுக்கு தவியா தவிச்சிட்ருக்கலாம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், அப்படியா? அது யாரு? இதுக்கு நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் அவரோட பேரை சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு பண்ணுன்னு சொல்லிடுவாரு. ஸோ இதுக்கு நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ரெக்ரெட் பண்ண தான் போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் முகமே மாறிடுமா? பண்ணா? எதுக்கு அவன் என்ன போய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான்? ஆ அதுவா? ஏன்னா அவனை லவ் பண்ணுறான்ல. சரி அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு என்னைக்கா சொன்னானா? அது எதுக்கு நான் சொல்லணும்? நீ இப்போ சொல்லலைன்னா உனக்கு டெசர்ட் வாங்கி தர மாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு வாங்கி தரேன்னு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் டெசர்ட் ஆர்டர் பண்ணுறீங்க. நீ ஃபஸ்ட்டு சொன்னா தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். அது அவன் இன்னும் சொல்லல. ஓ! ஓகே. ஃபைன். அப்போ அவங்க அண்ணன்? அந்த மார்க் அவன்? அவனா? அவன பத்தி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஏன்? அவன பத்திலாம் எனக்கு தெரியாதா? அவன் சீக்ரெட்டா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் டெய்லி உன் வீட்டுக்கு வரான்னு கேள்விப்பட்டேன். அவன் ஏதாவது உன்கிட்ட சொன்னானா? உன்னை அவன் லவ் பண்ணுறான்னு சொல்லி? இங்க அந்த மார்க்க காமிச்சா, அவன் நர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி நர்ஸ எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்ற வேலைய பார்த்துட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்காலாம் எனக்கு தெரியாது. அம்மா அப்பாவுக்கு அவன பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். அப்படின்னா சரி, நானும் உங்க அம்மா அப்பாவ வந்து பார்க்கலான்னு இருக்கேன். ஆனா எதுக்கு? ஏன் நான்லாம் வந்து அவங்கள பார்க்கக்கூடாதா? இங்க பாருங்க, நீங்க என்ன என்கிட்ட சொன்னீங்க? நம்ம வந்துட்டு ஒருத்தங்கள பேச வச்சுட்டு, ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் பதில் பேசணும். நான் இன்னும் கொஸ்டினே கேட்டு முடிக்கல. அதுக்குள்ள நீங்களே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. சரி அத விடு. நான் பொறுமையா கேட்குறேன். நான் வந்துட்டு உங்க அம்மா அப்பாவ வந்து பார்க்கலாமா? சரி, நான் அத வந்துட்டு அப்பா கிட்ட பேசி வைக்கிறேன். சரிங்களா? அப்படின்னா எனக்கு எப்போ நீ பதில் சொல்வ? உங்க அப்பா வந்துட்டு எப்போ தான் பெர்மிஷன் குடுப்பாரு? மேபி இந்த மாச கடைசியில. அதெல்லாம் முடியாது. நாளைக்கு உனக்கு எப்போ காலேஜ் முடியுது? 1 மணிக்கு. அப்ப சரி, நானே உன்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு, மூவி பார்த்துட்டு அப்புறம் போலாம். ஆனா, மூவி பார்க்கறதுலாம் சரியா இருக்குமா? எல்லாமே நம்ம யோசிக்கிறதுல இருக்கு. சரியா இருக்குன்னா சரியா இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் உங்க அம்மா, அப்பா பார்க்கறத பத்தி முடிவு பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம, எப்பத்துலேருந்து இந்த மனுஷன் எப்படி மாறுனாரு அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவ. ஹீரோ வந்துட்டு அவருக்கே தெரியாம சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க நம்ம சி வந்துட்டு ஹீரோவ மறக்கிறதாவே இல்ல. ஸோ, அதனால ஹீரோ குடுத்த பெண்ணே பார்த்துட்ருப்பாளா, அப்போ வந்துட்டு கரெக்ட்டா சாய் கிட்டேருந்து மெசேஜ் வரும். ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கு பதில் கூட ஸ்வீட் ட்ரீம்ஸ் அனுப்பாம ஓகே அப்படின்னு அனுப்பி வைப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காமிச்சா, ஃபோன்ல சாட் பண்ணாம சீக்கிரமா தூங்குற வழிய பாரு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கார்ட்டூன் மாரி ஒரு பிக்சர் அனுப்புவாங்களா, ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு பழைய பிக்சர் ஒண்ணு அனுப்பி குட் நைட் அப்படின்ற மாரி அனுப்பி வைப்பாரு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா? தன்னு வந்துட்டு திடீர்னு புதுசா நம்ம லைஃப்ல வந்துட்டாரு. அதாவது நம்ம பொண்ணோட லைஃப்ல. இன்னைக்கு வந்துட்டு அவரே வந்துட்டு அவள ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு, அவளுக்கு கிஃப்ட் வாங்கி குடுத்து, வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு, அப்புறம் நாளைக்கு அவரே கூட்டிட்டு போறேன்லாம் சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னே புரியலையே! சரி, இப்ப நீ எதுக்கு இவ்ளோ குழப்பிக்கிற? தன் வந்துட்டு நம்ம பொண்ண லவ் பண்றாருன்னு சொல்றியா? இல்ல அப்படி ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க. சப்போஸ் அவரு வந்துட்டு அந்த ஸ்கூல்ல இருந்த பழக்கத்தினால கூட இப்படி இருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த அவன் ஆளே காணாம போயிட்டான். அவன் ஏன் இங்க வரவே இல்ல? இங்க பாரும்மா, நீ ரொம்ப குழம்பிக்காத. இப்போ உனக்கு என்ன தன்ன பிடிக்கலையா? இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அவனும் நல்ல பையன் தான். கொஞ்சம் நம்ம பொண்ணோட வயசு அதிகம். ஆனா இந்த மார்க்குக்கும் அதே மாரி தானே. கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே மாரி தான். அவரு வந்துட்டு முன்ன பின்ன ஒரு 2 வயசு அவ்வளோதான் இருப்பாரு. ஸோ, அதில ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அப்படி ஒண்ணும் சொல்ல முடியாது. சரி, நீங்க உங்க மனச மாத்திப்பீங்களா? சப்போஸ் நம்ம பொண்ண தன் கேட்டாருன்னா, "இல்லம்மா, அதெல்லாம் என்னால மாத்திக்க முடியாது. நான் அதில ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பேன். என் பொண்ணுக்கு என் ஃப்ரெண்டு பையன் மார்க் தான். அதில நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்ப்பா."
ஏன்னா அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து ஆகணும். ஏன்னா என் பொண்ணு லைஃப்பில் நான் வந்து விளையாடுறதா இல்லை. என் பொண்ணு மார்க்கு கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் என்னாலே சந்தோஷமாக இருக்க முடியும். அதே மாதிரி அவளாலே சந்தோஷமாக இருக்க முடியும். அதில் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதில் யாருமே நடுவில் வர முடியாது அப்படின்னு அவங்க அப்பா வந்துட்டு இங்கே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட, ஆனால் இது தெரியாத நம்ம காதல் ஜோடிகள் இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்த குரங்கு பொம்மையோட விளையாடிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோ கொடுத்த ரோஸ் வாடி போயுமே அதை பத்திரமா பார்த்துட்டே சிரிச்சுட்டே தூங்குறாங்க. ஸோ இதோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.